சென்னை 1000 விளக்கு தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர் ஜேசிடி பிரபாகர். எம்ஜிஆர் மீதான பற்றால் அரசியலுக்கு வந்த இவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகி அதிமுக தொடங்கியதும் அவருடனே இணைந்து செயல்பட்டார். அப்போது கட்சியில் முக்கிய பதவியான மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக எம்ஜிஆர் அலைய நியமிக்கப்பட்டார். ஜேசிடி பிரபாகர் மீது எம்ஜிஆருக்கு அளப்பரிய பாசம் இருந்தது அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் அறிந்த ஒன்றே. 1980ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்ட போது என்ன தவறு செய்தேன் என கேட்டு தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தார். அப்போது சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த பிரபாகரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த எம்ஜிஆர், எனக்கு மட்டும் இறைவன் குழந்தை பாக்கியம் தந்திருந்தால், அதுவும் பெண் பிள்ளையாக இருந்திருந்தால் எனது மகளை பிரபாகருக்கு மனமுடித்து கொடுத்திருப்பேன். அப்படிப்பட்ட பிரபாகருக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என மனமுருக எம்ஜிஆர் பேசியதை இன்று நடைபெற்ற சட்டப்பேரவையின் கூட்டத்தின் போது நினைவு கூர்ந்தார் சபாநாயகர் பிரபாகர். மேலும் அந்த நேரத்தில் விபத்தில் சிக்கி காலில் காயம் ஏற்பட்ட போதும் சற்றும் தளராத ஜேசிடி பிரபாகர் ஊன்றுகோலுடன் வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்ற அவர் அதைத் தொடர்ந்து 1984 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இரண்டாக பிரிந்த அதிமுகவில் ஜானகி அணியில் இருந்த அவர் 1989 அதே வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். தொடர் தோல்விகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவும் இவருக்கு மீண்டும் அதே வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார். அந்த தேர்தலிலும் தோல்வியை சந்தித்தார். 2016 மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூரில் நின்று மீண்டும் வெற்றி வாய்ப்பை இழந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அதிமுகவிலேயே தொடர்ந்தவருக்கு 2021ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் வில்லிவாக்கத்தை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. இந்த நிலையில்தான் சில மாதங்களுக்கு முன்பு பிரபாகரனின் மகன் முதலில் தாவேகாவில் இணைந்தார். அடுத்த சில தினங்களில் பிரபாகரும் தாவேகாவில் சேர அவருக்கு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். தேர்தலில் வென்றதுடன் தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட ஜேசிடி பிரபாகரை சபாநாயகராக கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் நடைபெறவுள்ளது.